இதைத்தான் காண்டிக்ய கேசித்வஜ சம்வாதம்னு சொல்லுவா. ஸ்ரீ விஷ்ணு புராணம் பராசர மகர்ஷி எழுதினது. அந்த சுவாமி 6வது அம்சத்திலே, விஷ்ணு புராணத்தினுடைய கடைசி அம்சத்தில் காண்டிக்ய கேசித்வஜ சம்வாதம், இந்த 2 பேர் பேசிக்கிறார். அப்ப அவ சொல்ற ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். தத்ரூபம் விஸ்வரூபஸ்ய தஸ்ய யோகயுஜா நிருப சிந்தே ஆத்ம விசுத்தியர்த்தம் சர்வகில்பிஷ நாசனம். ஒரு யோகி என்ன செய்ய வேண்டும்? அந்த சுத்தமான பிரம்மத்தின் ரூபத்தை ஆச்சரியமான அழகான திருமேனியில் உலகமே ஆதாரப்பட்டிருக்கு. அந்த திருமேனி இடவிடாம சிந்தி அப்படினால் அது சொல்றது பாருங்க, அவன் திருமேனியை சிந்திக்க சிந்திக்க உன் அழுக்கெல்லாம் தொலைஞ்சு போயிடும், உன் பாபங்கள் அத்தனையும் தொலையும். இதுக்குத்தான் பாப்பம் அழுக்க போக்குறதுக்கு அவருடைய உருவம் வரப்பிரசாதம்னு கிழியே சொன்னேன். ஒரு யோகி நன்னா வளரணும், நமக்கு இருக்கிற பாப்பங்களை போக்கிக்கணும்னா அழகான வழி என்ன? இப்போ ஒன்றும் கட்டமே பட வேண்டாம். ஏன் சுவாமி, கங்கையில போய் குளிச்சா போகும் நீரே? கண்டிப்பா போகும். நம்ம தாமிரபரணியில குளிச்சா நிச்சயமா போகும். எனக்கு காலே இல்லை, நான் எங்க போய் கங்கையில குளிப்பேன், நான் அங்க போய் காவேரியில குளிப்பேன், 2மே நடக்காது. ஆனா எது இல்லாதவனும் பிரம்மத்தை சிந்திக்கலாம் இல்லையா? அவர் திருமேனிய சிந்தனைக்கு கண்ணும் வேண்டாம், மூக்கும் வேண்டாம், நாக்கும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆனா பிரம்ம தியானம் பண்ணலாமோ இல்லையோ? அதனாலதான் சாஸ்திரமே சொல்றது, இப்போ தத்ரூபம் விஸ்வரூபஸ்ய தஸ்ய யோகயுஜா நிருப. ஏ அரசனே, அந்த பிரம்மத்தினுடைய ரூபம் இருக்கே அனைத்துக்கும் ஆதாரம், பாபத்தை அத்தனையும் போக்கக்கூடியது. ஆகவே யோகி அதைத்தான் தியானிக்கிறான், யோகி அதைத்தான் தியானிக்கிறான்னு தெளிவா இருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்கிற அஷ்டாங்க யோகத்திலும் பிரம்ம தியானம், பிரம்ம ரூப தியானம், இதுதான் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. அதனால இனிமே நீங்க எப்ப யோகா வகுப்புக்கு போறீங்களோ போய் உட்கார்ந்த உடனே கேளுங்க, நீர் பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சிருக்கிறா? படிச்சிருந்தா சொல்லிக் கொடும் அப்படின்னு சொல்லிடுங்க. நான் படிச்சிருக்கேன், நான் சொல்லித்தரேன்னு ஆரம்பிச்சா அப்ப எதை தியானிக்க சொல்றாருன்னு பாருங்க. இந்த முதல் சூத்திரமானு கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க. அத யோகானுசாசனம்னு முதல் சூத்திரமாமே நான் கேள்விப்பட்டேன், உமக்கு தெரியுமாண்ணா? கொஞ்சம் பயந்து போடுவார். இவர் என்ன திடீர்னு ஏதோ ஒரே ஒரு சூத்திரத்தை மட்டும் தெரிஞ்சு வந்திருக்காரா, இல்லை இவர் மொத்தம் படிச்சுட்டு வந்திருக்காரா? இப்போ அத யோகானுசாசனம். அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான சூத்திரம், 2வது சூத்திரம். யோகா சித்த விருத்தி நிரோதா. யோகா, யோகம்னா என்ன தெரியுமோ? சித்த விருத்தி. சித்த விருத்தினா மன எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், அதை நிரோதம் பண்றது, அதை தடுக்கிறது. எண்ண ஓட்டத்தை தடுத்தல், அதான் உனக்கு உன்னுடைய யோகமே அதுதான் முதல்ல பதஞ்சலி சொல்றார். எண்ண ஓட்டத்தை தடுத்தல்னா எல்லாரும் என்ன நினைச்சுனுட்டா, அதுதான் சுவாமி சூன்யம் நாங்க சொன்னோம். இப்போ எல்லா எண்ண ஓட்டத்தையும் தடுத்துடணும், ஒண்ணுமே சிந்திக்க கூடாது, அதுதான் தியானம்னால். தயவு செய்து நீங்க பல்லாண்டுகள் முயற்சி செய்து பார்க்கலாம், யாரும் ஜெயிக்க போவதில்லை. எத்தனை நாளி மொத்த எண்ணத்தை தடுத்துடணும்னாலும் தூங்கறச்சே மட்டும்தான் அது நடக்கும். அப்புறம் தூங்கச்சே என்ன யோகம் இருக்கு? இப்போ யோகம்னா முடிச்சுன்றது பிரம்மத்தை நினைக்கிறதே தவிர தூங்கி படுறதுங்கிறதையா யோகம்னு வச்சுக்க முடியும்? நல்ல நம்ம சர்வச்சித்த விருத்தி நிரோதான்னு சொல்லல, அனைத்து எண்ணத்தையும் தடுத்துடுன்னு அது சொல்லல. உன்னுடைய எண்ணத்துல இருக்கிற கெட்டதெல்லாத்தையும் தடுத்துடு, எண்ணத்தையே போக்கிடணும்னு அது சொல்லவே சொல்லாது. இப்போ நம்ம மனசு ஏதோ ஒரு கெட்டதை யோசிக்கிறதுன்னு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தரை பத்தி நினைக்க கூடாது, ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை என் வாய் பேசக்கூடாது. ஆனா அந்த வார்த்தையை என் வாய் பேசிடுது. உடனே ஒருத்தர் சொன்னார், எப்ப கெட்ட வார்த்தை வாய் பேசித்தோ வாயையே துண்டித்து வெளியே போடு இப்படின்னு சொல்லுவாளா, இல்ல வாயில இனிமே கெட்ட வார்த்தை பேசாத நிறுத்துன்னு சொல்லுவாளா? யாரும் வாயை துண்டிச்சு போட்டுடுன்னு சொல்ல மாட்டா. சொல்லிட்டா என்ன ஆகும்னால், அப்ப பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு அந்த வாய் தானே எனக்கு வேணும், நல்லத்தை நினைக்கிறதுக்கு அந்த மனசு தானே வேணும். மனசு தீயதை நினைக்காதேன்னு சொன்னா தீமையை மட்டும் விளக்குன்னு அர்த்தம், மனசையே வெட்டி போட்டுடுன்னு அர்த்தம் இல்லை. கண்ணு தீயதை பார்க்க கூடாதுன்னு சொன்னா கண்ணை வெட்டி போட்டுடுன்னு அர்த்தம் இல்லை, தீயதை பார்க்காதே நல்லதை பார்னு அர்த்தம். அதே போல உன் மனதின் ஓட்டங்கள் எண்ண அலைகளை தடுத்து நிறுத்துன்னு சொன்னால் நினைக்காதேன்னு அர்த்தம் இல்லை, அந்த எண்ண அலைகள்ல இருக்கிற தப்ப விலைக்கிடு. அதுல காம எண்ணத்தை வளர்த்துக்காதே, கோபத்தை வளர்த்துக்காதே, மோகத்தை வளர்த்துக்காதே, மாத்சரியத்தை வளர்த்துக்காதேன்னு சொல்லுகிறது. ஆகவே யோக சூத்திரம்னால் சூன்யத்தை சொல்லுகிறது நினைக்கவே கூடாது. அதுக்காகத்தான் இத்தனை விளக்கினேன். பின்னது எதை சொல்றது? இன்னொரு ஸ்லோகம் சொல்றேனே, தஸ்மாத் சமஸ்த சக்தினாம் ஆதாரே தத்ர சேதசா குர்வீத சம்ஸ்திதிம் சாது விக்ஞேயா சுத்த தாரணா. தாரணான்னா என்னான்னு காஷி கேசித்வஜன் காண்டிக்கன் 2 பேர் பேசிக்கிறார். இதுதான் சுத்தமான தாரணை. எதுனால் பெருமானுடைய அழகான உருவத்தில் இடைவிடாமல் நினைத்து உன் எண்ணத்தை எல்லாம் நிறுத்துவதே தாரணை.
அப்ப இன்னும் கொஞ்சம் கலசட்டம், வேற எண்ணம் கலசட்டம். ஆனாலும் அந்த எண்ணத்திலேயே இரு, அந்த பிரம்மத்தினுடைய திருமேனியே தியானம் பண்ணுவாய். மற்றும் சொல்றார், தசைவ கல்பனாதீனம் ஸ்வல்ப கிரகணம் ஸ்வரூப கிரகணம் ஹி யத் மனசா தியான நிஷ்பாத்தியம் சமாதி ஸ்வபதீயதே. சமாதின்னு எது சொல்லப்படுறது? நம்முடைய கற்பனைக்கு உட்படுத்தி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு அந்த பெரிய பிரம்மஸ்வரூபத்தை நினைத்தல். அப்ப அந்த பிரம்மஸ்வரூபமும் உண்மை, அந்த பிரம்மத்துக்கு அழகான திருமேனி இருக்கிறது உண்மை. முதல்ல அந்த திருமேனிய மனசுல பிடிக்கத்தான் என்னாகும்? அழுக்கு அப்பதானே போகும். அழுக்கில்லாத மனசால தான் அவர் சொரூபத்தை பிடிக்க முடியும். ஏன்னா அது என் கண்ணுக்கே தெரியாது. அந்த சொரூபத்தை நன்னா பிடிக்கிறதுக்கு மனசு நிர்மலமா இருக்கணும், அழுக்கு இல்லாத இருக்கணும். அந்த அழுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? அவர் ரூபத்தை தான் தியானம் பண்ணணும். பெருமானுடைய உருவத்தை நினைக்க நினைக்க அது படிக்காரம் போட்டா போல நம்ம மனசை தெளிவுபடுத்திடும். தெளிவு ஏற்பட ஏற்பட அதுக்கப்புறம் ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்தையே பிடிச்சுடலாம். இது எவ்வளவு அழகா இருக்கு. இப்போ அப்போ கீழே ஒரே ஒரு விஷயம் மட்டும் விட்டு வச்சிருந்தேனே, தரிகட்டு ஓடுகிற மனசு கையில ஆப்டா பிடிச்சி இழுத்துன்னு வந்துருவேன். ஆனா கையில ஆப்பிட மாட்டேங்கிறதே சொன்னமோ இல்லையோ, ரொம்ப சுலபமா இப்ப முடிச்சுடலாம் பாருங்க. என்னன்னா, சின்ன வைரக்கல் வைர வியாபாரிகள்ட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளவு பொடியா இருக்கும். இவ்வளவே நாம் அதை இப்படி தொட்டோம்னா கூட தெரிச்சு இந்த பக்கம் போயிடும். அந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். அவ எப்பவுமே என்ன தெரியுமா பண்ணுவா? ஒரு மெழுகு வச்சுப்பா, அநேகமா அதுல தான் ஒத்தி ஒத்தி வச்சுப்பா. இல்லை வெல்வெட்டு மாதிரி ஒரு துணியை போட்டு வச்சுப்பா, அது நீளமா இருக்கும், பச்சையா இருக்கும், சிவப்பா இருக்கும். இந்த வைரத்தை அதுல தான் வச்சுப்பா. ஏன்னா அதுல வச்சுன்னா எங்கேயும் போகாது, கணக்கு ஒழுங்கா தெரியும். தனியா அப்படி வைரத்தை எங்கேயானு வச்சிருங்க, கணக்கும் தெரியாது, பொடி எங்க இருக்குன்னே தெரியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு ஆதாரத்தை உற்பத்தி பண்றாள் இல்லையோ, அதுலயே அந்த வைரத்தை வச்சுன்னா எங்கேயும் போகாது, அதுக்குள்ள இருக்கும். அதே போல ஆனா தொடரதும் சாமணத்தால தான் தொடரணும். கையால வைரத்தை எடுத்து வைக்க முடியாது, அது இவ்வளவு சின்னது இருக்கு. இப்போ அப்ப அதுக்குன்னு ஒரு குச்சி ஆட்டா சாமணம் வச்சிருக்காளோ இல்லையோ, அதுல இப்படி எடுப்பா, அப்படி வைப்பா, வச்சாதான் அதுல கணக்கே தெரியும். எடுத்து அதோட வச்சிருக்கா. அதே மாதிரி இந்த மனசு ரொம்ப சூக்ஷ்மம், மிக நுண்ணியது மனசு. அது எங்கெங்கயோ தரிகட்டு ஓடுறதை என்னால பிடிச்சி இழுத்துன்னு வர்றதுக்கு முடியல. கையில ஆப்டா பண்ணிடுவேன், ஆனா அது கையில ஆப்பலையே. அப்ப கையில ஆப்படலன்னு என்ன தெரியுமா பண்ணணும்? பகவானுடைய திருமேனி பேரழகோடு இருக்கும் இல்லையோ, அந்த திருமேனியில் என் மனசை லயிக்க பண்ண வேண்டும். அவருடைய திருமேனி என் மனசு நினைக்க நினைக்க அது அந்த வெல்வெட்டு துணியில வைரத்தை வச்ச மாதிரி நம்ம கையில கிடையவே வேண்டாம், கையில ஆப்படவே வேண்டாம். ஆனா அந்த அந்த பின்புலத்துல அதை வச்சுட்டோம்னா நகராது. அப்ப சரியா எண்ணிக்க தெரியும், நிஜமாவே மனசை கையில பிடிச்ச மாதிரி கிடைச்சிடும். அப்ப பெருமானுடைய திருமேனியில் மனத்தை நிலைநிறுத்தினால் அப்ப அது சுலபத்தில் கட்டுப்பாட்டுக்கு வரும். அதை விட்டுட்டு நான் மூக்கணாங்கயிறு போட்டு இழுக்கணும்னு நினைச்சேன்னால் வரவே வராது. இப்ப இது இத்தனையுமே எப்ப நடக்கும்? திருமேனி இருந்தா தானே நடக்கும், உருவம் இருந்தா தானே இது இத்தனையுமே. அப்ப அருவம்னு சொல்லிட்டு என் மனசையும் மூக்கிய நான் எங்க கொண்டு போய் வைப்பேன்? ஆகவே நம்ம வீட்டு பக்கத்துல பெருமாள் இருக்காரா, உங்க இஷ்ட தெய்வத்தை உங்க குல தெய்வம் இருக்காரோ இல்லையோ, நன்னா அவரை தரிசிக்கச்சே மனசரை பதிய வச்சுங்க, வரைஞ்சா மாதிரி வச்சுங்க. முடிஞ்சதுன்னா கையில ஒரு காகிதம் எடுத்துட்டு போய் வரைஞ்சே பண்ண எடுத்துன்னு வந்துருங்க. பெருமாள் நின்னா சேவிச்சு வரைஞ்சிட்டு வந்துட்டு பார்த்துட்டே இருங்க. இடைவிடாத அந்த உருவத்தை பாருங்க, மெதுவா அது மனசுல பதிய ஆரம்பிச்ச அப்புறம் மனசை அதுலேயே லயிக்க விடுங்கள். அது தெளிவா இருக்காரோ இல்லையோ, பிரம்மம் ஆனந்தமயமாச்சே, அந்த ஆனந்தமயமான பிரம்மத்திடத்தே அவருடைய அபரிமித அழகு வாய்ந்த திவ்ய அந்த விக்கிரகத்திலே அதுல என் மனசு நிலைக்க ரொம்ப சுலபமா அது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். ஆகவே யோகம்னா சூன்யத்தை பத்தி நினைக்க சொல்றதுன்னு கூடாது. யோகம் திரும்ப திரும்ப பெருமானுடைய திருமேனியத்தான் தியானிக்க சொல்லும், அவனுடைய ரூபத்தை தான் தியானிக்க சொல்லும். இப்ப அடுத்த கேள்விக்கு போவோமா? நாலாவது ரொம்ப முக்கியமான கேள்வி. அவருக்கு உருவம் இருக்கிறதுனால என்ன பயன், உருவம் இல்லாதனால எனக்கு என்ன நஷ்டம்? அவருக்கு உருவத்தை பத்தி நான் ஏன் சுவாமி இவ்வளவு கட்டப்படும்? அவர் எங்கேயோ இருக்கு போறார், அவர் வேணும்னா வச்சுக்கிட்டோம், வேண்டாம்னா போட்டோம். முதல்ல நான் கொஞ்சம் என் உருவத்தை ஜாகிரதையா பாத்துக்கிறேன், அதை விட்டுட்டு நீர் தான் அவர் உருவங்கிறீர். நல்ல சுண்டெல்லாம் சாப்பிட்டு, சக்கரை பொங்கல் சாப்பிட்டு, தத்தியோனம் சாப்பிட்டு, அப்படி இப்போ எல்லாம் வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு தானே நம்ம உருவம் நல்லா இருக்கும். அவர் உருவத்தை பத்தி பேசிட்டுக்கலாமான்னால் வாஸ்தவம் நம்ம உருவம் நம்மளை பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஆனா இப்ப அவர் உருவத்தை பத்தி ஏன் தெரியுமோ பார்க்க சொல்றேன். நம்ம ஆத்மா நன்னா இருக்கணும்னா அவர் உருவத்தை தான் பார்க்கணும். நம்ம உருவம் நன்னா இருக்கணும்னா சாப்பாட்டை பார்க்கணும், தூக்கத்தை பார்க்கணும், உடற்பயிற்சியை பார்க்கணும். நம்ம ஆத்மா நன்னா இருக்கணும்னா நம்ம உடலை பார்க்க கூடாது, அப்ப அவருடைய திருமேனியை தான் பார்த்தாகணும். பகவானுடைய திருமேனி உருவத்தை நினைத்தால் நம்ம ஆத்மா நன்னா இருக்கும். நம்ம உருவத்தை நினைச்சிருந்தோம்னா இன்னும் பெருமானாவோம். அவ்வளவுதான் நடக்கும். திரும்ப திரும்ப இவர் உருவத்தை பார்த்து ஒரு வேளையை பதில் வேணா
3 வேளையா சாப்பிட்டா வைத்தியர் நல்லதுன்னு சொல்றார். அதனால வேணா பிரிச்சு சாப்பிடுவோமான்னா கூட்டி பார்த்தா அதிகமாக சாப்பிட்டு இருப்போம். 2 வேளை சாப்பிட்டதை பிரிச்சு, ஆனால் வைத்தியர் நல்லா தான் சொல்லி கொடுப்பார். இது ஒரு அழாக்கு அது ஒரு அழாக்கு சாப்பிட்றியா, 3 வேளையா பிரிச்சுக்கோ, இப்போ அரை அழகு அரை அழகு அரை அழகு. ஆனால் அது நமக்கு அப்படி புரிப்படாது. அது 3 வேளையும் ஒரு அழகாக ஆக்கிக்க வேண்டியதான். வேற என்ன செய்யறது? இப்போ 2 வேளை 2 அழகு சாப்பிட்டுருந்தோம், அவரோ 3 வேளை பிரிக்கணும்னு சொல்லிவிட்டார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுன்னு கூட்டிகிட்டே போகிறோம் பாருங்க. அதனால நம்ம உருவத்தை பார்த்தால் பெருத்துண்டே போவோம். அவர் உருவத்தை பார்த்தோம்னால் பெருக்காது, இழைக்காது, ஒன்றும் இருக்காது. ஆத்ம உன்னதி ஏற்படும். நம்ம ஆத்மா உயர்றதுக்கு அவர் உருவம் தான் வழி. இப்போ பகவானுக்கு உருவம் இருக்கோ இல்லையோ, அந்த உருவம் இருக்குங்கிறதுனால எனக்கு என்ன லாபம்னால், ரொம்ப சுலபமாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே. நாம் இந்த ஊருக்கு வந்தோம், அடி எனக்கு புதுசுன்னு வச்சு இந்த ஊருக்கு வந்தேன். என்னென்னமோ இடங்கள்லாம் இருக்குது, ஒரே கட்டடமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் புடவை கடையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் நகை கடையாக இருக்குது. போன வருஷத்தில் இந்த வருஷம் பார்க்கறதுக்கு இன்னொரு 4 கடை இருக்குது. இன்னும் போன முதல் 4 வருஷத்துல இந்த வருஷத்துக்கு பார்த்தா இன்னும் 16 கடை இருக்கு. இத்தனை கடை இருக்கு, ஒண்ணுமே புரியல. ஒரு சுவாமி வந்தார், ஒன்றும் கவலைப்படாதே, நான் உன்னை கூட்டின்னு போறேன் வா அப்படின்னு அழைச்சின்னு போனா இப்போ எனக்கு திருப்தி. ஏன்னா வழி தடம் மாற மாட்டேன்னு இல்லையோ, அவர் கையை பிடிச்சுருக்கிறதுனால இதுதான் தாமிரபரணி ஓடுறது, இது இந்த பக்கம் போனா தூத்துக்குடி, இந்த பக்கம் போனா திருச்செந்தூர், இந்த பக்கம் போனா இது, அதெல்லாம் வழியெல்லாம் காமிச்சா திருப்தியா போனேன். என் பாதையை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு எது நான் தப்பு பண்ணாலும் அவர் கூட வழி காட்டுறதுக்கு இருக்காரோ இல்லையோ. இப்போ அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மனுஷர் இல்லைன்னுட்டா எல்லாமே ஆபத்து. எனக்கு எந்த வழியும் தெரியாது, இதை போறேன் அங்கே போயிட்டேன், நான் கை காட்டியை பார்த்தா தப்பா இருக்கு, வண்டி காடியா அப்படி இப்படி வேகமா போறது, ஒன்றும் தெரியாத மொழிப்பேன் பாருங்க. அதே போல பகவானுடைய திருமேனி தான் நமக்கு இந்த சம்சாரத்துக்குள்ள சிறந்த வழிகாட்டி. ஏன்னா அந்த சம்சாரம்ங்கிறது பெருங்கடல். இதுல இருக்கிற முதலை எங்க இருக்குன்னு தெரியல, பாம்பு எங்க இருக்குன்னு, தவளை எங்க இருக்குன்னு தெரியல, அதுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியாத மனசு தரிகட்டோடி நான் தவிச்சுட்டு இருக்கேன். இந்த தவிப்புக்குள்ள பெருமானுடைய திருமேனி வழிகாட்டுற பெரியவர் ஆட்டம். அப்ப தைரியமா மனசையும் கண்ணையும் மூக்கையும் அந்த திருமேனியில வச்சுட்டு அப்படியே நான் பார்த்துட்டேனா கூட மனசு பகவானையே நினைச்சுண்டு, கண்ணு எதை பார்த்தாலும் தப்பா படவே படாது, காதுல பகவானையே கேட்டுண்டு, வாய் எதையானும் பேசி காது எதானு கேட்டுருந்தா கூட தப்பா படவே படாது. ஆனா அந்த முதியவரை விட்டுட்டு வழிகாட்டுற பெருமானுடைய திருமேனியை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போக பார்த்தேன்னால் எங்க தரிகட்டு அலைகிறேன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனாலதான் அந்த உருவம் அவ்வளவு தூரம் நமக்கு முக்கியம். இப்ப அதை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்க, வழி தெரியாத நாம மட்டும் தேடின்னு போனா எப்படி இருக்கும்? இப்போ நன்னார் திருநெல்வேலியில தேடின்னு போனா கூட அப்படி இப்படி கேட்டுன்னு வந்துடலாம். நான் ஒருவேளை வடதுருவத்துக்கு போயிருக்கேன் சார், எங்கேயோ தப்பி தவறி அங்கே வந்து சேர்ந்துட்டேன். எங்கே பார்த்தாலும் ஒரே பனிக்கட்டியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் அந்தந்த வெள்ளக்கரடி நின்றுட்டு இருக்கு, இதுதான் தெரியறது, வேற ஒன்றுமே தெரியல. துருவத்தில் வந்து சேர்ந்தாச்சு, அங்கே போய் கைகாட்டி மரத்தையே காணுமே, நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சிருக்காளே காணுமேன்னா, அங்கே கைகாட்டிலாம் இல்லை, காலே இருக்குமான்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் பனிக்கட்டியில் இருந்தோன்னா எங்கே விழுந்துருவோமோ தெரியாது. அப்போ அதை போல இடத்துல வழிகாட்டிகள் எவ்வளவு முக்கியமாயிடுறா. ஒரு மலை ஏறுறதுக்கு போறோம்னா அந்த மலைவாழாதியினர் கூட வந்தா தான் ஒழுங்கா மலையேறிட்டு வருவோம். அதே போல இந்த லோகம்ங்கிறது எத்தனையோ கஷ்டமான ஆழமான கடல்கள் நிரம்பியது. இந்த சம்சாரம்ங்கிறது அவ்வளவு மோசம். இந்த சம்சாரத்துக்குள்ள நான் தெளிவா இருக்கணும், குழம்பி போயிடக்கூடாதுன்னால் அப்ப அவன் திருமேனி தான் எனக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி. அந்த வழிகாட்டியை விட்டுட்டு அதனாலதான் என்ன லாபம்ங்கிறா. இப்ப அந்த திருமேனி இல்லைன்னால் திரும்ப திரும்ப பிறப்போம், வழிகாட்டி இல்லாத தவிப்போம். பெருமானுடைய உருவம் இருக்குன்னு சொன்னா அப்ப வழிகாட்டுதலோட ரொம்ப திருப்தியா இருப்போம். சரி சுவாமி, நீர் இவ்வளவு தூரம் சொல்றீரே, பல மதத்தினர் வேற சம்பிரதாயத்தவர்கள்லாம் உருவ வழிபாடே கூடாது, அப்படி எங்கேயான சிலைகள் இருந்ததுன்னா அகற்றிடுங்கோ, உருவ வழிபாடே தப்பு, அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு பேசுறாள் இல்லையோ. ஏன் அப்படி சொல்றார்கள்? உருவ வழிபாடு கண்டிப்பா அவளுக்கு என்ன சுவாமி காட்டும்? நீர் இவ்வளவு தூரம் உருவம் நல்லதுங்கிறீரே, அது எல்லாருக்கும் நல்லதா தானே இருக்கணும். அப்படி இருந்தா ஏன் அவரவர்கள் கூடாதுங்கிறா? என்ன இப்ப கடவுள் தானே வேற. சனாதன தர்மத்தின்படி இவர் கடவுளா இருக்கட்டும், இன்னொரு மதத்தின்படி அவர் கடவுளா இருக்கட்டும், அந்த கடவுளை அவ தியானம் பண்ணிட்டு போட்டோமே, அந்த உருவ வழிபாடு அவ ஒத்துக்கலாமே, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு அடிப்படையில ஒரு கருத்து உள்ளது. தேகமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கிறவர்கள் தான் பிற மதத்தவர்கள். தேகம் வேறே ஆத்மா வேறேங்கிற எண்ணம் இல்லை. படி இத்தனை நாளி தியானம்னு சொல்லிட்டு இருந்தேன், அட்டாங்க யோகம்னு சொன்னேன். இது எல்லாத்தினுடைய பயன் என்ன? உடம்ப பளபளன்னு வச்சுக்கிறதா? அப்படி சொல்லியே கொடுக்கலையே நமக்கு. ஆத்ம உன்னதி. திரும்ப திரும்ப இந்த உடலை தாண்டி இருக்கிற ஆத்மா உயரணும். இதைத்தான் அன்னியிலிருந்து நம்ம முயற்சி பண்ணிருக்கோம். அப்ப தேகத்தை காட்டில ஆத்மா வேறுபட்டவன் ஒத்துண்டா தான் தியானத்துக்கே வருவோம்.
வேறுபட்டவன்னா தான் யோகத்துக்கே வருவோம், வேறுபட்டவன்னா தான் தியானத்துக்கு பெருமானுடைய திருமேனியே தேவை. தேகமும் ஆத்மாவும் ஒன்றுன்னு வச்சுருந்தோன்னு வச்சுங்க, தியானமும் வேண்டாம், யோகமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பின்ன என்னதான் வேணும்னா போகம். தியானம் வேண்டாம், யோகம் வேண்டாம், ஆனால் போகம் வேணும். போகம்னா நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அதோட திருப்தியாக இருந்துடுறோம் இல்லையோ. இதைத்தான் தேகாத்மாபிமானம் தேகாத்மாபிமானம்னு சொல்கிறோம். தேகமே ஆத்மான்னு நினைக்கிறவாளுக்கு அமர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோகம் பண்ணணும்னாலே பிடிக்காது. எதுக்கு நான் இதெல்லாம் கஷ்டப்பண்ணப்போ? நீர் ஏதோ ரொம்ப நாழியாக பிரம்மச்சரியம்ங்கிறீர், திருடக்கூடாதுங்கிறீர், பொய் சொல்லக்கூடாதுங்கிறீர், அகிம்சைங்கிறீர். உலகத்தில் இருக்கும் எல்லா பிராணிகளும் என் வாய்க்குள் போவதற்குத்தான் இருந்தால் நான் என்ன அகிம்சாவாதி? அப்புறம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிராணி இருக்கோ எல்லாம் நன்னா இருக்கான்னு ஒரு தடவை வாயில போட்டு பார்க்கணும் இப்படின்னு வச்சிருந்தேன்னா அப்புறம் அகிம்சை எப்படி இருக்கும்? அகிம்சையே இல்லைன்னா அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் படியே இல்லையே. அகிம்சாவாதியா இருக்கணும்னா முதல்ல உணவு கட்டுப்பாடு வேணும். எத்தையோ சாப்பிட முடியாது, கீரை வகைகளும் இதுவும் அதுவும் தான் சாப்பிடணும், அதை தாண்டி போகக்கூடாது. நம்ம இருக்கலாம், அதெல்லாம் என்ன சாமி நீர் ஏதோ பிராமணர்களுக்கு சொல்லிக்க வேண்டியதெல்லாம் எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னால் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. யாருக்குமே அகிம்சை தான், யாருக்குமே ஹிம்சை கூடாது, யாருமே பிராணிகளை சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தா தான் ஆத்மா உன்னத்திக்கு வழியே தவிர இல்லையே எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்லியிருக்கேன்னால் தெரியாத பேசிட்டு இருக்கோன்னு அர்த்தம். உண்மையா அகிம்சாவாதம் தெரிந்து ஆத்மா உயரணும்னு ஆசை இருக்கிறவர், பிரம்மத்தை நினைக்கணும்னு ஆசை இருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஒரு பிராணிக்கும் தீங்கு நினைக்கவே மாட்டார்கள். சைவ உணவு தான் சாப்பிடணும், அசைவ உணவின் பக்கம் போகவே மாட்டார்கள். இல்லையா நாங்கள் போயிட்டு இருக்கமேன்னா வேண்டிக்கிறேன் விட்டுடுங்கோ, அவ்வளோதான் கேட்க முடியும். இப்போ போயிட்டு இருக்கமேனா நேத்தியை பற்றி இப்போ கவலைப்படவே வேண்டாம். இத்தனை நாள் யோகத்தை பற்றி பாட்டுவிடு சாமி, கேட்கறச்சவே ரொம்ப நன்னா இருக்கேன், அப்படியே சரக்கடிச்சு பறக்கறாப்பில் இருக்கேன். இருக்கணும்னா அதற்கு அடிப்படையாக எது எது வேணுமோ அதை பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்போ அது இருந்துடுத்துனால் தானே மனசு ஒருநிலைப்பட போகிறது. புலன்கள் கண்ட இடத்துல ஓடவே ஓடாது. பிரம்மத்தையே நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆகவே அவரவர்கள் யோசித்து பார்த்து எத்தையோ சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுட்டு நன்னா யோகம் வளரணும். சாத்விகமான உயர்ந்த உணவைத்தான் நான் இனிமேல் சாப்பிட போறேன், அதைத்தான் எல்லாருக்கும் கொடுக்க போறேன், அதைத்தான் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண போறேன் அப்படிங்கிற உறுதியை நாம் தான் வரவழைத்து கொள்ள வேண்டும். ஆக நமக்கு என்ன லாபம்னால் இந்த மனசு கட்டுப்பாட்டை பகவான் கொண்டு கொடுக்குறாரோ இல்லையோ, அதுதான் திருமேனியில் லாபம். என்ன நஷ்டம்னால் சம்சாரத்திலேயே உழன்று இருக்க வேண்டிதான். அவர் உருவம் இல்லாமல் இருந்திருந்தால் அப்ப என் மனக்கட்டுப்பாட்டுக்கு எனக்கு வழியே தெரிஞ்சிருக்காது. மனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முனியிலேனால் அப்ப திரும்ப திரும்ப சம்சாரத்துல தானே பிறந்தாகணும். அப்ப மற்ற மதங்கள்லாம் ஏன் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறதுன்னா தேகம் வேற ஆத்மா வேறேன்னு ஏத்துக்கலையே. அதை ஏத்துக்கொண்டா தானே தியானத்துக்கே வரணும். அது இருந்ததுன்னா தானே பிரம்மத்துக்கு உருவமா அருவமாங்கிறது. அந்த கேள்விக்கு விடை பார்த்தோம். இப்ப முக்கியமான கேள்வி, நமக்கும் உருவம் இருக்கே, பகவானுக்கும் உருவம் இருக்கே, என்ன சுவாமி வித்தியாசம்? ஏன் உருவம் அவர் உருவம் என்னாட்டம் தானா? இப்ப கண்ணன் பிறந்தாரோ இல்லையோ, அப்ப யசோதை அவனை வளர்த்துருக்கா, தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் கொடுத்தார். அவரும் தான் அதெல்லாம் சாப்பிட்றார், நானும் தான் அதெல்லாம் சாப்பிட்றேன். அப்போ நானும் என் வீட்டுதை சாப்பிட்றேன், அவர் இன்னும் புறத்தியார் வீட்டுதை திருடி வேற சாப்பிட்டு இருந்தார். அப்போ அவர் வெண்ணெய் திருடும் கண்ணனா இருக்கார். அவர் பொய் சொல்லியிருக்கார். நீர் இத்தனை ஏதோ பொய் கூடாதுன்னு நீர் கண்ணன் எத்தனை பொய் சொல்லியிருக்கார். அப்போ கண்ணன் பிறக்கிறச்சே அவர் எப்படி தொட்டு பார்த்துருந்தாலும் என் முட்டியை தொடராப்புல தான் இருக்குமா? அவர் கன்னத்தை கிள்ளி இருந்தாலும் இப்போ என் கன்னத்தை கிள்றாப்புல தான் இருக்குமா? அவர் பல்ல தட்டி பார்த்துருந்தாலும் என் பல்ல தட்டுறா, நான் பல்ல தட்டி கொடுக்கறத பற்றி சொல்லலை. இப்போ அவர் பல்ல தட்டி பார்த்துருந்தாலும் என் பல்ல தட்டுறாப்புல தான் இருக்குமா? அப்போ அவர் உடம்பும் என் உடம்பும் ஒன்று தானா? அவருக்கும் உருவம் இருக்கே, அவரும் உருவம் எடுத்துக்கிறாரே, நாமும் உருவத்தோட பிறந்திருக்குமே. பகவானுடைய உருவமும் நம்ம உருவம் ஒன்றானால் ஒன்றே அல்ல. அது வேற உருவம், இது வேற உருவம். ஏன்னு பாருங்க, ஏன் உருவம் அவர் உருவம் ஒன்னா இருந்திருந்ததுன்னா அப்ப நான் மனசை கட்டுப்படுத்துறதுக்காக இவர் பேரை தியானிக்கலாம் இல்லையா? ஏன்னா பகவானுடைய உருவத்தை தியானித்தா மனசு கட்டுப்படும் இத்தனை சொல்லினேன். அப்ப என் மனசு கட்டுப்படணும்னா இவரை நினைச்சு நான் தியானிக்கலாம், அவர் என்ன நினைச்சு தியானிக்கலாம். ஒன்றும் கட்டுப்படுறது இல்லை, கோபம் தான் வருது. திரும்ப திருப்பி இவரை பத்தி நான் தியானம் பண்ணியிருந்தேனே என்ன ஆகும்? இப்போ எத்தனை நாள் இவர் முகத்தையே நினைச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு அடுத்து எனக்கு கோபம் வந்துருப்போம். ஆகவே என்னமோ வேறுபாடு இருக்கு. இது மற்ற மனுஷன் உடம்பும் பகவானுடைய திருமேனி ஒன்று அல்ல, அது தெளிவா தெரியுது. என்ன வித்தியாசம் இருக்கலாம்னால் இதைத்தான் நல்லா மனசுல வாங்கிக்கணும். நம்ம உடம்பு அத்தனையும் ஐம்பூதங்களால் ஆனவை. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த ஐம்பெரும் பூதங்கள் தான் நம்ம உடம்பு பண்ணிருக்கு. ஆனா பகவானுடைய திருமேனி இதால் ஆக்கப்பட்டதே அல்ல. நம்முடைய உடம்பில் சத்துவம், ரஜஸ், தமசு என்ற முக்குணங்களின் கலவை இருக்கும். 3 குணங்கள் இருக்கும்.
நம்ம ஒத்தொத்தருடைய உடம்பும் பிராகிருத மூல்யம். ஏன்னா இந்த மூல பிரகிருதியினால பண்ணப்பட்டது. அப்ப சத்தம், ரஜஸ், தமஸ். சத்தகுணம்னா என்ன? தெளிவு, ஞானம், போருங்கிற குணம், இதெல்லாம் சத்தகுணத்தின் வெளிப்பாடு. ரஜோகுணம்னா வேணும் வேணும் வேணும், கோபம், எல்லாம் வேணும், எங்க பார்த்தாலும் வேணும், எனக்கே வேணும், ஊர்ல இருக்கிறதெல்லாம் எனக்கே வேணும், இப்படிலாம் இருந்தாலும் ரஜோகுணம். தமோகுணம்னால் சோம்பல், தூக்கம், எப்ப பார்த்தாலும் ஒரே தூக்கம், மயக்கம். மயக்கம், தோம்பல், சூக்கம் இருந்தா தமோகுணத்தின் வெளிப்பாடு. ஒரே கோபம், விருப்பம், ஆசை இருந்தா ரஜோகுணத்தின் வெளிப்பாடு. தெளிவு, அறிவு, அன்பு இருந்ததுன்னா சத்தகுணத்தின் வெளிப்பாடு. இப்ப நம்ம ஒத்தொத்தருட்டி மூணும் இருக்கு. இந்த உடம்பு முழுக்க சத்தமும் இருக்கு, ரஜஸும் இருக்கு, தமசும் இருக்கு. ஆனா பெருமானுடைய திருமேனின்னு சொன்னேனே, அது சுத்த சத்வமயம். சத்வகுணம் மட்டுமே தான் அதுல இருக்கும். இதுல மூணுமே இருக்கு, சத்தம் இருக்கு, ரஜஸ் இருக்கு, தமஸ் இருக்கு. ஆனா பெருமானுடைய திருமேனியில் சத்வகுணம் மாத்திரம், அது மட்டும் இருக்கும். இப்ப வித்தியாசம் பாருங்க. நான் இவரை பத்தி தியானிக்க ஆரம்பிச்சேன்னா, அப்ப என் உள்ளத்துல ஏற்கனவே சத்வம், ரஜஸ், தமஸ் இருக்கு. அவர் உடம்புலயும் சத்வம், ரஜஸ், தமஸ் இருக்கு. நான் நினைக்க நினைக்க இந்த உள்ளத்துல இருக்கிற ரஜஸ், தமஸ் எப்படி போகும்? போகாதே. படிக்காரம் போட்டா தானே போகும்னு சொன்னேன். அங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான், அதனால போகாது. ஆனா இப்ப பகவான் இருக்கார், அவரிடத்துல சத்தகுணம் மட்டுமே இருக்கு. நான் திரும்ப திரும்ப அவரை நினைக்க நினைக்க என்ன ஆகும்? இதோ எங்கிட்ட இருக்கு மூணும், கடல் போல அவரிடத்துல சத்தகுணம் மட்டும் இருக்கு. நான் இந்த ரெண்டையும் கலக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? மெது மெதுவா அந்த சத்தகுணத்தின் பாதிப்பால் இதுவும் சத்தமாவே ஆயிண்டு வராதா? இப்ப பாருங்க, சுட சுட வெந்நீர் வச்சுட்டு இருக்கேன். இந்த வெந்நீர், சுவாமி இதை குத்திக்க முடியாது சுவாமி, இந்த வெந்நீர்லாம் குத்தினா உடம்பே ஒரே புண்ணா போயிடும். அதுக்கு பதில் பாத்திரம் நிறைய தண்ணீர் வச்சுருக்கேன். இந்த வெந்நீரோட அந்த தண்ணீரை கலக்க போறேன். இப்போ கலந்தா எந்த அளவுன்னு பார்த்துங்கோ. ரொம்ப குறைச்சலா தண்ணீர் இருந்து எங்கிட்ட வெந்நீர் நிறையா இருந்தா கொஞ்சம் குறையும், அதுக்கு மேல ஒன்றாகாது. ஆனா தண்ணீர் நிறைய அண்டா அண்டாவா தண்ணீர் இருந்து எங்கிட்ட ஒரே ஒரு வாளி தான் கையில வெந்நீர் இருந்ததுன்னா, அப்ப இதை கொண்டு போய் அங்க கொட்டினா என்ன ஆகும்? இந்த வெந்நீர் ஒண்ணுமே இல்லாத தண்ணுன்னு குளிர்ந்து போடும். அத போல எங்கிட்ட எத்தனை தான் ரஜஸும் தமசும் இருந்தாலும் பிரம்மத்தினுடைய சத்தகுணத்துங்கிறது அண்டா அண்டாவா சத்தகுணம், அது ரொம்ப உயர்ந்த சத்தகுணம். அப்ப இதோட அதை கலக்க 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 இந்த வெந்நீர் ஒண்ணுமே இல்லாத ஆறிப்படும், சத்தகுணமாகவே இதுவும் ஆயிடும். அதுக்குத்தான் பிரம்மத்தினுடைய திருமேனியை வேற, நம்ம சரீரமே வேற. நம்மளை யாரும் திருமேனின்லாம் சொல்ல மாட்டான். ஆமா, இது உடம்பே ஜாஸ்தி, இதுக்கு மேல இவருக்கு திருமேனி வேறையா அவமக்குன்னு விடுவா. இது நான் திருவாபரணங்கள்லாம் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க, கோச்சுப்பா. நீ நகை போட்டுக்கிறதே அதிகம், உனக்கு வேற இப்ப திருவாபரணமா? பெருமாளுக்கு சாத்தினாத்தான் திருவாபரணம், நாம போட்டுண்டா நகை. அவருக்கு சாத்தினா வஸ்திரம், திருப்பரியட்டம், நாம கட்டிண்டா வேஷ்டி, புடவை, இவ்வளவுதான். அவருக்குன்னா திருமேனி, எனக்குன்னா சரீரம், ஒண்ணுமில்லாத வெறும் உடம்பு. இந்த உடம்புன்னு ஏன் சொல்றீங்க? பஞ்சபௌதிகம், வெறும் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். ஆனா அவர் திருமேனி பரமேட்டி, புமான், விஸ்வஹ, நிவிருத்தஹ, சர்வஹ என்ன 5 சக்திமயம், உபனிஷத்மயம். அந்த திருமேனி ஸ்வாபாவிகம். கண்ணனை கீதையில சொல்றார், அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயையா. நான் எனக்கேற்ற உயர்ந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு பூலோகத்தில் பிறக்கிறேன். பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, ஸ்வாம் பிரகிருதிம்னா சுவாபாவிக பிரகிருத்தின்னு அர்த்தம். அப்படின்னா நித்திய நிரூபாதிகம். நாம பிறக்கிறதுக்கு அவர் பிறக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த உடம்புக்கு அந்த உடம்புக்கு வித்தியாசம் இருக்கு. இது கர்மத்தினடியாக பிறந்த உடம்பு, அது பகவான் எதுக்கு பிறக்கிறார்? இப்ப இன்னொரு குழப்பம் பார்ப்போமா? நானும் பிறக்கிறேன், பகவானும் பிறக்கிறார் இல்லையா? நானும் தான் பிறந்திருக்கேன், ராமனும் பிறந்திருக்கார், கண்ணனும் பிறந்திருக்காருன்னு. இல்ல சுவாமி, ராமனும் கண்ணனும் பிறக்கவே இல்லை, நான் தான் பிறந்தேன். என்ன ஒருத்தர் கண்ணுக்கு நேரம் பிறந்தார்னு கதை எழுதி வச்சிருக்கீள். இவ்வளவு தூரம் வால்மீகி ராமாயணம் எழுதியிருக்கார், அதோ சுகாச்சாரியர் கண்ணனை பத்தி எழுதியிருக்கார். என்ன இல்லைங்கிறீர்னா, நான் சொல்லதை கொஞ்சம் நிதானமா கேளுங்கோ. நான் பிறந்தேன், என் கர்மத்தினடியாக பிறந்தேன். அவர் பிறந்தார், அவருக்கு கர்மமே கிடையாது, அவர் கருணையினடியாக பிறந்தார். ஆஹா, அவர் பிறந்ததுக்கு காரணம் கருணை, நான் பிறந்ததுக்கு காரணம் கர்மம். என்னுடைய அனாதி கால பாப புண்ணியத்தால நான் பிறந்தேன், அவர் கருணையால் பிறந்தார். இப்ப நான் இந்த சரீரத்தை எடுத்துட்டேனே, இந்த சரீரத்தினால எனக்கு என்ன உபயோகம்? இந்த உடம்பால் உபயோகம், சுக துக்கத்தை அனுபவிக்கும் சாதனம். இது ஒரு கருவி, சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கும் கருவி. நன்னா குழு குழுன்னு இருக்கா? இப்போ ஒரு நிமிஷம் இது மாத்தி மாத்தி வரும், இதுல காத்து வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ இது கொஞ்ச நாள் குழு குழுன்னு வரும், அப்புறம் அதுக்கே பிடிக்காது,
அது கொஞ்ச நாள் வெப்பமாக வரும். இது குழுன்னு வரைச்சா ரொம்ப நன்னா இருக்கும், சுகமாக இருக்கு, அப்படியே தென்றல் காற்று வீசுகிறதுன்றாலும் அது போல் ரொம்ப நன்னா இருக்கும். அதுவே அது கொஞ்ச நாளில் மாறிடும். மாறினோடனே இன்னும் ஒரே சூடாக இருக்கு, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு குளிராக இருக்கும். அப்போ அந்த சுகம் குளிராக அடிக்கிறச்சே சுகமாக இருக்கு, வெப்பமாக அடிக்கிறச்சே துக்கமாக இருக்கு. இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கும் கருவி தான் இந்த உடல். ஆக நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த உடல்னா என்ன? இன்ப துன்பத்தை அனுபவிக்கும் கருவி. இது இல்லைன்னால் எனக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. ஆனா பகவானுடைய திருமேனி இருக்கே, அவருடைய உருவம், அது என்ன இன்ப துன்பத்தை அனுபவிக்கும் கருவியா? இல்லை, அடியார்களுடைய மனத்தையும் புலன்களையும் அடக்கி அவர்களை காத்து கொடுக்கும் கருவி. பெருமானுடைய திருமேனிக்கு பிரயோஜனமே மாறி போச்சு பாருங்க. ஏன்னா அவருடைய திருமேனியை நினைக்க நினைக்க என் மனசு அடங்கிடுமே, என் புலன்கள்லாம் அடங்க போறதே, எனக்கு சத்துவகுணம் வளருமே. அப்ப ஆசிரித்தர்களை காக்கும் கருவி பெருமானுடைய உருவம். இன்ப துன்பத்தை அனுபவிக்கும் கருவி என் உருவம். இப்ப நம்ம உடம்ப பத்தி நன்னா புரிஞ்சுட்டோம். ஓஹோ, இது எதுக்கு சுவாமி கொடுத்துருக்குன்னா இன்ப துன்பத்தை அனுபவிக்க. சாப்பிட்டோன்னே அப்பான்னு உட்கார தோணும். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் அப்படி தலை சுத்தராப்பம் இருக்கும். என்னன்னா எல்லா ரத்தமும் நம்ம இந்த சாப்பிட்றதுக்கு ஜீரணிக்கிறதுக்கு ஓடிப்படும். அதனால அது மூளைக்கு போகிற ரத்தம் குறைஞ்சி போய்டுது. குறைஞ்சி போனால் அப்படியே மயக்கமாக கொஞ்சம் நாள் உட்காந்துடும். அது வந்து வயசாக நன்னாவே தெரியும். சின்ன வயசுலலாம் ரொம்ப தெரியாது. வயசானப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசாமல் கொஞ்சம் உட்காண்டுருது. அப்போ ரொம்ப இதான். அப்போ உபன்யாசத்துக்கு வரவே கூடாது. சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எதுவுமே புரியாது. ஏன்னா அப்போ நன்னா வயத்தில் பசியோட உட்காண்டிருந்தாலே புரிய மாட்டேங்கிறது. நன்னா திருப்தியாக. அதுக்கு தான் நீங்கள்லாம் போறச்சே பிரசாதம் கொடுக்குறா. நன்னா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரும் உபன்யாசத்துக்கு வரச்சே பிரசாதம் தரவே மாட்டா, கிளம்பி போறச்சே தான் கொடுப்பா. வரச்சே கொடுத்துட்டு வந்தா எவ்வளவு புரியணுமோ அவ்வளவுதான் புரியும். ஏற்கனவே குறைச்சலா புரியுது. இது வேற சாப்பிட்டுட்டோம்னா இன்னும் மயக்கமா படுவோம் இல்லையோ. அப்ப சாப்பிட சாப்பிட சற்றே உட்கார்ந்துடுறோம் இல்லையோ. இதெல்லாம் பகவானுக்கு இல்லவே இல்லையே. அவருடைய திருமேனி முதல்ல கர்மாதீனமாவே பிறப்பில்லையே. அவர் அவதரித்ததே கிருபாதீனமாய், இச்சையாலே கருணையாலே அடியார்களை ரட்சிக்கணுங்கிற ஒரே பயனுக்காகத்தான் பகவான் திருமேனியே எடுத்திருக்கார், பிறப்பே எடுத்திருக்கார். அப்ப வித்தியாசம் தெரியுறதா? நம்ம உடம்பும் அவர் உடம்பும் ஒண்ணு இல்லை. அது அவருக்கே உரித்தான சுவாபாவிகமான திருமேனி, இயற்கையான திருமேனி. நம்மளது இயற்கையே இல்லையே. நமக்கு உடம்பே செயற்கை. சட்டுன்னு கேளுங்களேன், இந்த உடம்பை எடுத்துட்டு இருக்கிறது இயற்கையா இல்ல உடம்பு இல்லாத இருக்கிறது இயற்கையானா? உடம்பை எடுத்துட்டு இருக்கிறது செயற்கை. கர்மத்தினாலதான் உடம்பு எடுத்துட்டு இருக்கும். இந்த செயற்கை மாறி படுத்துன்னு சொன்னா இயற்கை. அப்ப ஆத்மா தனித்து பிரம்மத்தோட ஆனந்தமா அனுபவிச்சுட்டே இருப்பார். அப்ப அந்த திருமேனிக்கு இந்த சரீரத்துக்கு நிறைய வாசி. இது கர்மத்தால், அது கருணையால். இது பஞ்சபூதங்கள், அது பஞ்சசக்தி. இது சத்வம் ரஜசு தமசு, அது சத்வகுணம் மட்டும். இது சோபாதிகம், ஒரு கர்மங்கிற காரணத்தால ஏற்பட்டிருக்கு. அது நிருபாதிகம். இதை நினைச்சா நினைச்சா துக்கம் தான் வரும். அதை நினைக்க நினைக்க ஆனந்தம் பெருகுகிறது. இப்படி பல வேறுபாடுகள். இன்னொன்னு, இந்த உடம்பு பகவானுடைய உண்மை நிலையை மறைக்கும். இந்த உடம்பு அவரை பத்தி புரிஞ்சுக்க இன்னும் கொஞ்ச நாள், இப்ப 8-10 ஆறுதுன்னு வச்சுங்களேன், இன்னும் அரை மணி முடிச்சிடணும், 30 நிமிஷம் தான் இருக்கு, என்ன உண்டோ முடிச்சிருவேன். இதே இப்போ நான் சட்டுன்னு முடிவு பண்ணி இன்னும் நிறையா கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம், கேட்குறவாள்லாம் நிறையா வந்திருக்கா, நல்லா தான் கேட்டுருக்கா, இன்னைக்கு ஒரு 9:30 வரைக்கும் சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணா, சாமி என்ன முட்டியா, என்ன நினைச்சுட்டு இருக்கீர், எங்க கால்லாம் தாங்க வேண்டாமா, முதுகு தாங்க வேண்டாமா, நீர்பாட்டு உட்காந்து சொல்லிட்டுன்னா எங்க முட்டின்னா அப்ப என்ன இருக்கு பாருங்க. நல்ல விஷயம்தான் தெரிஞ்சுக்கிறோம், ஆத்மாவுக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட பகவானை பத்தி சொல்லிட்டு இருக்கிறச்சே கூட சட்டுன்னு நேரம் கடக்கிற சமயத்துக்கு முட்டி நினைக்க வைக்கிறதோ இல்லையோ. ஏன், அதான் கடவுளை பத்தி தானே தெரிஞ்சுட்டு இருக்கோம், நன்னா இருக்கட்டமேன்னு புத்தி போக மாட்டேங்கிறது பாருங்க. உடனே பிடிச்சு இழுக்கிறது இல்லையோ. அதுதான் இந்த உடம்பு பெருமானை கூட தெரிந்து கொள்ள விடாமல் தடுக்கும் உடம்பு. அதைத்தான் ராமானுஜர் பகவத் ஸ்வரூப திரோதானகரிங்கிறார். பகவானுடைய ஸ்வரூபத்தை நன்கு மறைச்சுடும். அதான் இந்த சரீரத்தினுடைய வேலை. ஆனா பகவானுடைய திருமேனி பாருங்க, அது அவர் ஸ்வரூபத்தை நன்கு பிரகாசப்படுத்தும். அது மறைக்கவே பறைக்காது. அவருடைய திருமேனி நினைக்க நினைக்க இன்னும் அவரை பத்தி தெரியும். நம்ம உடம்பை பத்தி நினைக்க நினைக்க இருக்கிறதும் போயிடும். அதனாலதான் இதை பத்தி நினைக்காதே, அதை பத்தியே நினைன்னு சொல்றார்கள். ஆக நம் உடம்புக்கும் அவர் திருமேனிக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. இதுக்கு ஈமச்சடங்குகள் கிடையாது. நம்ம சரீரம் கீழே விழுந்ததுன்னா மண்ணோட மண், நெருப்பு வைக்கிறோம், முடிஞ்சு போடுறது. ஆனா கண்ணன் இந்த பூலோகத்துல பிறந்துட்டு திரும்ப வைகுண்டத்துக்கு போனாரே, யாரான அப்புறம் அந்திம சடங்குகள் பண்ணாலன்னா எங்கேயான செத்த மூட்டி எரிச்சு பார்த்திருக்கீங்களா? ராமன் திரும்ப வைகுண்டத்துக்கு போனாரே,
அந்த சரீரத்தை எங்கேயான விட்டுட்டு போனாரா? வராகாவதாரம் நடந்துட்டு திரும்பி போனாரே, எங்கேயான திருமேனியை விட்டாரா? நரசிம்மாவதாரம் வந்துட்டு போனாரே, இன்னைக்கு எங்கேயான சரீரம் கிடைக்கிறதா? கிடைக்காது. அவர் அதே திருமேனியோட தான் இறங்குவார், அதே திருமேனியோட தான் திரும்பிடுவார். ஏன்னா அது இந்த லோகத்து திருமேனியே இல்லை, அது பிராகிருதமான திருமேனியே இல்லை, வைகுண்டத்தில் இருக்கிற திவ்ய சம்ஸ்தானம்.